நிச்சயமா ரித்தி. டெல்லி சட்டப்பேரவை காலம் பிப்ரவரி 23 முடிவடைகிறது. அதற்கு முன்னால் தேர்தல் நடத்தி புதிய அரசு பதவியேற்றாக வேண்டும். இதுவரை தேர்தல் தேதி எப்போது என்பதை குறித்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கவில்லை. ஆனால் வரும் திங்கட்கிழமை, அதாவது ஜனவரி 6 இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுகிறது தேர்தல் ஆணையம். அந்த இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டவுடனே அந்த தேர்தல் தேதிக்கு அறிவிப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் நிச்சயமாக அதை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இதற்கிடையே தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி 70 தொகுதிகள் இருக்கின்றன. 70 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவித்து தேர்தல் பரப்புரையை தொடங்கிவிட்டார்கள். இந்த சூழ்நிலைதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக 2 முன்னாள் முதலமைச்சர்களின் மகன்கள் போட்டியிடுகிறார்கள். அதாவது தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே பர்வேஸ் சாகிப் சிங் வர்மா அவர் போட்டியிடுகிறார். இவர் முன்னாள் முதல்வராக, பாஜகவின் முன்னாள் முதலமைச்சராக டெல்லியின் முதலமைச்சராக இருந்தவர் சாகிப் சிங் வர்மா. அவருடைய மகன்தான் பர்வேஸ் சாகிப் சிங் வர்மா. அவர் பாஜக சார்பிலே களமிறங்குகிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே களமிறங்குவர் சந்தீப் தீக்ஷித். இவர் ஷீலா தீக்ஷித் ஆம் ஆத்மி பதவியை பிடிப்பதற்கு முன்னால் டெல்லியில் தொடர்ந்து 3 முறை ஆட்சியில் இருந்த ஷீலா தீக்ஷித் தான் முதலமைச்சராக இருந்தார் காங்கிரஸ் சார்பிலே. அவருடைய மகன் தான் சந்தீப் தீக்ஷித். அவர் தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக காங்கிரஸ் சார்பிலே களமிறங்குகிறார். எனவே அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் பர்வேஸ் சாகிப் சிங் வர்மா பாஜக சார்பிலே, காங்கிரஸ் சார்பிலே சந்தீப் தீக்ஷித் என மூவரும் புதுடெல்லி சட்டமன்ற தொகுதியிலே களமிறங்குகிறார்கள். எனவே இந்த மும்முனை போட்டி கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று கல்காஜி என்ற தொகுதியிலே தற்போதைய முதலமைச்சர் அதிஷி போட்டியிடுகிறார் ஆம் ஆத்மி சார்பிலே. அவரை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ரமேஷ் பிதூரியும், காங்கிரஸ் சார்பிலே அல்கா லம்பா ஆகிய இருவரும் போட்டியிடுகிறார்கள். அல்கா லம்பா ஏற்கனவே ஆம் ஆத்மியில் இருந்து பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார். முதலில் காங்கிரஸ், பிறகு ஆம் ஆத்மி, மீண்டும் தற்போது காங்கிரஸில் வந்து அதிஷிக்கு எதிராக போட்டியிடுகிறார். எனவே ஆம் ஆத்மி 2015 தேர்தலிலே 70 தொகுதிகளில் 67 தொகுதிகளை வெற்றி பெற்று அபார வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. கடந்த தேர்தல் 2020 சட்டமன்ற தேர்தலின் பொழுது 70 தொகுதிகளில் 62 தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முறை ஆம் ஆத்மி கடுமையான சவாலை எதிர்நோக்குகிறது. மும்முனை போட்டி நிலவுகிறது. கடுமையான மும்முனை போட்டி. காங்கிரஸ், பாஜக, ஆம் ஆத்மி ஆகிய 3 கட்சிகளிடையே கடுமையான போட்டி நிலவுவதால் யார் வெற்றி பெறுவார்கள், நூலிழையில் தான் வெற்றி முடிவு தீர்மானிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதே அனல் பறக்கும் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் தேதி இன்னும் அடுத்த வாரத்தில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தேர்தல் தேதி அறிவிப்பு வந்தவுடன் இந்த தற்போதைய பிரச்சாரம் மேலும் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.